இந்தியாவோட கிரைம் ஹிஸ்டரியில சில பேர் இருக்காங்க. அவங்க பேரை கேட்டாலே ஒரு திகில் வரும். அப்படி ஒருத்தன் தான் ராமன் ராகவ். சைக்கோ ராமன்னு சொல்லப்பட்ட இவன் மனுஷ மனசோட இருண்ட பக்கத்தோட ஒரு உருவமாவே பார்க்கப்பட்டான். வாங்க, அவன் எப்படி ஒரு பெரிய நகரத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்தான்னு பார்க்கலாம். இப்ப நாம 1960களுக்கு போறோம். பாம்பே, அதாவது இப்போதைய மும்பை. பகல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கிற அதே தெருக்கள் ராத்திரி ஆனா போதும் ஒரு முகம் தெரியாத கொலைகாரனோட வேட்டைக்காடா மாறிடுது. அந்த நகரம் முழுசும் ஒரு விதமான அமைதியான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பயத்துல மூழ்கி இருந்துச்சு. முதல்ல இந்த கொலைகள் எப்படி மொத்த ஊரையும் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டெரர்ல தள்ளுச்சுன்னு பார்க்கலாம். இது வெறும் கொலைகள் மட்டும் இல்ல, அது அந்த நகரத்தோட ஆன்மாவே உலுக்கி போட்டுடுச்சு. அந்த பயம் சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையையே புரட்டி போட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, தெருவோரமா தூங்குறவங்க நாளைக்கு காலையில நாம உயிரோட இருப்போமான்னு தெரியாமலேயே ராத்திரியை கழிக்கிறாங்க. தனியா தூங்க பயந்து எல்லாரும் ஒன்னா கூட்டமா தூங்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ரோந்து வண்டிகளோட சைரன் சத்தம் ராத்திரி முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மொத்த குழப்பத்துக்கும் நடுவுல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொடூரமான பேட்டர்ன். அவங்களுக்கு புரிய வருது, இது தனித்தனியா நடக்கிற சம்பவங்கள் இல்ல, இது ஒரே ஆளோட வேலை, அவனோட சிக்னேச்சர் இதுன்னு. இந்த டைம்லைன் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. இது திடீர்னு ஒரே நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. 1965ல ஆரம்பிச்சு 1968 வரைக்கும் இந்த வன்முறை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவனோட தாக்குதல்கள் இன்னும் தைரியமாகவும் இன்னும் கொடூரமாகவும் மாறிட்டே இருந்திருக்கு. கொலைக்காரனோட வழிமுறை, அதாவது அவனோட மோடஸ் ஆபரண்டி ஒரு விதத்துல ரொம்ப சிம்பிள், கணிக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா அதுதான் ரொம்பவே பயங்கரமான விஷயமும் கூட. ராத்திரி நேரம் தெருவுல தூங்குற ஏழைங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம தலையில கல் இல்லனா இரும்பு கம்பியால அடிச்சு கொல்லப்படுறாங்க. எதுக்கு யாருக்குமே தெரியல. இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான மனசு உழுக்கிற விஷயம் இதுதான். அவனோட டார்கெட்ஸ் யாரு? சமுதாயத்துல ரொம்ப பலவீனமான, யாருமே கண்டுக்காத மக்கள். இந்த கொலைகள் 1960கள்ல மும்பையில இருந்த சமூக ஏற்றத்தாழ்வை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. பாதுகாப்பு இல்லாதவங்க தான் அவனுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட்டா இருந்தாங்க. சரி, இப்ப கதையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு நிழல் மாதிரி இருந்த அந்த உருவத்தை பிடிக்க போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பாப்போம். முதல்ல போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, இதெல்லாம் தனித்தனி கொலைகள், ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாததுன்னு தான். ஆனா ஒரே மாதிரி தாக்குதல் முறை, ஒரே மாதிரியான பாதிக்கப்பட்டவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. அவங்க தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர. இதுதான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். பல மாசமா ஓடின இந்த தேடுதல் வேட்டை கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நகரத்தோட பயம் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. ஆனா ஒரு புது மர்மம் ஆரம்பிச்சது. யார் அவன்? அவன் பேர் ராமன் ராகவ். இப்ப நாம குற்றங்கள்ல இருந்து அந்த குற்றவாளியோட மனசுக்குள்ள போக போறோம். அவனோட மனநிலை தான் இந்த கேஸோட மையப்புதிராவே இருந்துச்சு. இங்கதான் அந்த $1 மில்லியன் கேள்வி வருது. ராமன் ராகவ் நிஜமாவே ஒரு மனநோயாளியா, இல்ல தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நடிக்கிறானா? இந்த கேள்விதான் கோர்ட்ல நடந்த விசாரணையில முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இது விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அவனை பரிசோதிச்ச சைக்கியாட்ரிஸ்ட் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அவனுக்கு ஸ்கிசோஸ்திரேனியா மாதிரியான ஒரு தீவிரமான மனநோய் இருக்கலாம்னு சொன்னாங்க. அவனால எது நிஜம் எது கற்பனைன்னு பிரிச்சு பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதோ குரல்கள் கேக்குதுன்னு சொல்லியிருக்கான். சரி, ஸ்கிசோஃப்ரீனியானா என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம். இது ஒரு சீரியஸான மனநோய். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு யதார்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாது. இது அவன் செஞ்ச செயல்களுக்கு ஒரு விளக்கமா இருக்கலாம்னு நினைச்சாங்க. இந்த ஒரு வரி அந்த மொத்த சூழ்நிலையும் அழகா சொல்லுது. அவன்கிட்ட ஒரு வன்முறை குணம் இருந்தது தெரிஞ்சது. ஆனா அது அவனோட கண்ட்ரோல்ல இருந்துச்சா? அவனோட வன்முறை உண்மைதான். ஆனா அது அவன் கட்டுப்பாட்டுல இருந்துச்சா இல்லையான்றதுதான் பெரிய கேள்விக்குறி. சரி, கடைசியா என்ன ஆச்சு? கோர்ட்டு தீர்ப்பு என்ன? இந்த ராமன் ராகவ் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கலாம். கோர்ட் அவனை குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லுச்சு. ஆனா அவனோட மனநிலைய கணக்குல எடுத்துக்கிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல. சட்டம் மனநோயை எப்படி அணுகுதுங்கிறதுல இது ஒரு முக்கியமான தீர்ப்பா பார்க்கப்பட்டுச்சு. அவனோட கடைசி காலம் எப்படி இருந்துச்சு? அவன் தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு மனநல மருத்துவமனையிலையும் சிறையிலையுமே கழிச்சான். ஒரு காலத்துல ஒரு நகரத்தையே நடுங்க வச்ச ஒரு மனுஷன் இப்படியே அமைதியா காணாம போனான். பாருங்க, இந்த கேஸ் வெறும் ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டும் இல்ல. இது நமக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுத்துச்சு. முதல்ல, மனநோய்க்கும் குற்றத்துக்கும் இருக்கிற அந்த சிக்கலான தொடர்பு. ரெண்டாவது, சமூகத்துல பாதுகாப்பு இல்லாதவங்க எப்படி ஈஸியா பலியாகிறாங்கன்றது. மூணாவதா, ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க போலீஸ் எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்கிறாங்கன்றதையும் இது நமக்கு உணர்த்துச்சு.
அவனோட கதை இன்னிக்கும் நம்மள மாதிரி ஆட்களை ஃபேசினேட் பண்ணுது, அதே சமயம் டிஸ்டர்பும் பண்ணுது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் 2016ல வந்த ராமன் ராகவ் 2.0 படம். அவனோட அந்த டார்க் சைக்காலஜியை பத்தி ரொம்ப ஆழமா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. கடைசியா இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. மனுஷ மனசோட இருண்ட பக்கத்துக்கு ஏதாவது எல்லை இருக்கா? ராமன் ராகவோட கதை காரணமே இல்லாத வன்முறை, தீமையோட இயல்புன்னு பல ஆழமான கேள்விகளை எழுப்புது. ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஒரு மிருகமா மாறுகிறான்? சில சமயம் சில கேள்விகளுக்கு நம்மகிட்ட சுலபமான பதில்கள் இருக்கிறதில்ல.